வெல்கம் டு மை சேனல். காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. 1/2 kg நான் காலிஃப்ளவர் வாங்கி அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அளவுக்கு நீங்கள் மெலிசா போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து காலிஃப்ளவர் வந்து வெந்துடும். கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் முக்கால்வாசி தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காலிஃப்ளவரை வந்து அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியிலே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்டரை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்துருக்கனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கலர் எடுத்துக்கோங்க. மசாலா வந்து அப்போ தான் வந்து நல்லா வந்து காலிஃப்ளவரோட நல்லா செட் ஆகும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் போல் வந்து தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சில மாவு வந்து ஒட்டாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் போல் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் தெளித்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது அப்போ உங்களுக்கு மாவு வந்து கட்டியாக வர, இல்லைன்னா வந்து தண்ணி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஊறுச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் பாதி அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டு நல்லா கொச்சிருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவராக வந்து போட்டு ஒரு சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ், மறு சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ்னு மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு சைடு காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆயிலே வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 காலிஃப்ளவர் வந்துருச்சு. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் டீ கூட ஸ்நாக்காகவும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க.